சோழ நாட்டின் காவலன். பகுதி 1. சூழ்ச்சியின் நிழல். அத்தியாயம் 7. குழலியின் பின்னணி. மனதில் கேள்விகளின் சுமையுடனும் குழப்பத்தின் இருளுடனும் பயணிப்பது என்பது திசையறியா காட்டில் பயணம் செய்வதைப் போன்றது. வீரபாகுவின் தஞ்சை நோக்கிய திரும்பும் பயணம் அப்படித்தான் இருந்தது. படைத்தலைவர் பிரம்மராயரின் விசித்திரமான நடத்தை அவன் மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. சூழ்ச்சியின் வலை எவ்வளவு ஆழமானது, அதன் கிளைகள் எங்கெல்லாம் பரவியிருக்கின்றன என்ற எண்ணம் அவனை அலைக்கழித்தது. பகலும் இரவும் பாராமல் அவன் பயணம் செய்தான். இப்போது அவன் எதிரிகளைப் பற்றி மட்டும் கவலைப்படவில்லை. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற புதிய குழப்பமும் அவனுள் சேர்ந்து கொண்டது. 2 நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவன் காவிரியின் கிளை நதி பாயும் அந்த வளமான பகுதியை மீண்டும் அடைந்தான். சோழ நாட்டின் இதயமாக விளங்கும் அந்த பகுதி அவனுக்கு ஒருவித ஆறுதலை தந்தது. தன் பயணத்தின் இறுதிக் கட்டத்தை நெருங்கிவிட்டோம் என்ற எண்ணம் அவன் களைத்த உடலுக்கு சற்று தெம்பூட்டியது. அவன் ஒரு சோலையை கடந்து சென்று கொண்டிருந்தபோது குதிரை தானாகவே வேகத்தை குறைத்து கனைத்தது. வீரபாகு நிமிர்ந்து பார்த்தான். அங்கே அந்த சோலையின் மரங்களுக்கு இடையில் ஒரு பல்லக்கு நின்று கொண்டிருந்தது. அதை சுற்றி சில காவலர்கள் நின்றிருந்தனர். பல்லக்கின் அருகே அன்று அவன் ஆற்றில் சந்தித்த அதே பெண் குழலி நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு மரத்தின் மீது சாய்ந்தபடி எதையோ ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் முன்பு கண்ட அந்த தெய்வீகமான அமைதி இல்லை. பதிலாக ஒரு மெல்லிய சோகமும் கலக்கமும் இழையோடியது. வீரபாகுவை கண்டதும் குழலியின் முகத்தில் ஒரு வியப்பு கலந்த மகிழ்ச்சி மெல்ல படர்ந்தது. அவளது கண்கள் ஒரு நொடி ஒளிர்ந்தன. வீரபாகு என்று அவள் மெல்லிய